அந்த வல்லபாய் படேல் அவருடைய வகையராக்கள் எங்க இருக்கக்கூடிய இந்து மத வெறியர்கள் எல்லாம் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து மசோதாவுக்கு எதிராக மிக கடுமையாக போராடினார்கள். ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கர் கொண்டு வந்த மசோதாவிலே கையெழுத்து போட முடியாது என்று பகிரங்கமாக அறிவித்தார். நான் கேட்கிறேன், இந்தியாவிலே வாழ்கிறவர்கள் எல்லாம் இந்தியர்கள் என்று சொல்கிறேன் நரேந்திர மோடி அரசு, இந்தியாவிலே வாழ்கிறவர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற நரேந்திர மோடி அரசு, இந்துக்களுக்காகத்தானே அந்த சட்டம் அம்பேத்கர் கொண்டு வருகிறார். அந்த சட்டத்தை ஏன் ஏற்க மறுக்கிறாய் என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய சாராம்சம். அந்த சட்ட மசோதா ஏன் எதுக்கு மறுக்கிறார்கள் என்று சொன்னால், அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த இந்து சட்ட மசோதா இந்து சனாதன தர்மவாதிகளுடைய முதுகெலும்பை உடைக்கிற சட்ட மசோதா, இந்து மதவெறியர்களுடைய முகத்தை கிழிக்கிற மசோதா, இந்து மதவெறியர்களால் இந்து மதம் அழிப்பதற்கு அடிப்படையாக அமைவது அந்த மசோதா. எனவேதான் அவர்கள் ஆர்த்திருந்தார்கள், எனவேதான் அவர்கள் கொதித்திருந்தார்கள். 4 ஆண்டு காலமாக முயற்சித்து பிறகு அம்பேத்கர் பதவி விலகினார். ஏன் பதவி விலகினார்? இந்து சட்ட மசோதாவை அம்பேத்கரால் நிறைவேற்ற முடியவில்லை. ஏன் நிறைவேற்ற முடியவில்லை? RSS மதவெறியர்கள் நிறைவேற்ற விடவில்லை. அந்த மசோதா என்ன சொல்கிறது? பெண்களுக்கு சொத்துரிமை தர சொல்கிறது, பெண்களை சமமாக மதிக்க சொல்கிறது, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மதவெறியை கலைப்பதற்கு சட்ட தூவம் போடுகிறது. எனவேதான் அம்பேத்கர் முயற்சி எடுக்க தோன்றவர்கள் அம்பேத்கர் சொல்றார், நான் இந்த சட்டத்தை எழுதியவன் என்று சொல்கிறார்கள், என்னால் இந்த நாட்டிலே வாழ்கிற பெண்களுக்கு சம உரிமையை வாங்கி தர முடியவில்லை என்று சொன்னால், அந்த சம உரிமையை தருகிற இந்து சட்ட மசோதா நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட பதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி இந்தியாவிலே பெண்களுக்காக சட்டத்துறை அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்த உத்தமன் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படிப்பட்ட ஒரு சட்ட மசோதாவை இவர்கள் கொண்டு வர முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக கொண்டு வர முடியாது. அது மாத்திரமல்ல, 54 அம்பேத்கர் பதவி விலகினார். பதவி விலகுகிற போது 55 56 அம்பேத்கர் சொன்ன அந்த சாராம்சத்திலே எதையெல்லாம் நீக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீக்கிவிட்டுதான் இப்பொழுது இந்து சட்டம் என்று சொல்லப்படுகிற சட்டம், தனி சட்டம் நமக்கு பிறப்பித்திருக்கிறார்கள். தோழர்களே, இவர்கள் சொல்கிறார்களே இஸ்லாமியர்களுக்கு தனியாக சட்டம் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற வாதம் என்ன? இஸ்லாமியர்கள் 4 கல்யாணம் முடிச்சுக்கிறான், நம்மளால முடிக்க முடியுதா? உனக்கு பிரச்சனை என்ன? கல்யாணம் முடிக்கிறதா? வேற பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன், புதிய கல்விக் கொள்கை 2016 வேண்டுமா வேண்டாமா? அறிக்கை தயார் செய்து பார்த்து விட்டாயா இல்லையா? பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று கொண்டு வர நினைக்கிறாயே, அதை அறிக்கையாக தயார் செய்து நீ மக்கள் மத்தியில் விவாதிக்க தயாரா? விவாதிக்க தயார் இல்லாத நீ ஒரு சட்டத்தை கொண்டு வருவதை நயவஞ்சகம் இல்லையா? களவாணித்தனம் இல்லையா? இதை நரேந்திர மோடி செய்யலாமா? நாட்டினுடைய பிரதமர் இதை செய்யலாமா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமானது. எந்த ஒரு சட்டத்தை நீ கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த சட்டத்தை அறிக்கையாக மக்கள் மத்தியிலே விவாதிக்க தயாரில்லை என்று சொன்னால் அது எப்படி மக்களுக்கான சட்டமாக இருக்க முடியும்? எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், நீ பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கர் கொண்டு வந்த அதே துணியிலே, அம்பேத்கர் கொண்டு வந்த அதே சாராம்சத்திலே இந்து சட்ட மசோதாவை நீ நிறைவேற்ற தயாரா என்று என்ற மேடையிலிருந்து நான் கேட்கிறேன். அப்படி முடியாத அந்த சட்ட மசோதாவை இந்து மதவாதிகள் எல்லாம் திருத்தம் செய்து இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்றார் போல ஒரு சட்டத்தை உருவாக்கிய சட்டம் தான் இந்த இந்து மசோதா. தோழர்களே, அது மாத்திரமல்ல, இந்த இந்து மசோதாவிலே சட்டம் உருவானதே 55 அல்லது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உருவானதே அன்றையில் இருந்து இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்துக்கள் என்றால் யார் என்று சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறதா? யார் இந்துக்கள் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதா? அல்லது அரசு இவர்கள் இந்துக்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்களா? ஆணையம் விட்டிருக்கிறார்களா? இந்து தனி சட்ட மசோதா கொண்டு வந்தாயே, இந்துக்கள் யார் என்று சொன்னாயா? தோழர்களே, இந்துக்கள் யார் என்று சொன்னால் யாருக்கெல்லாம் இந்த சட்டம் பொருந்துமோ அவர்கள் எல்லாம் இந்துக்கள். யார் இந்துக்கள் இல்லை, யாருக்கெல்லாம் இந்த சட்டம் பொருந்தாலோ அவர்கள் இந்துக்கள் இல்லை. எவ்வளவு பெரிய கேள்வித்தனம்! இந்துக்களுக்கு சட்டம் வேண்டும் என்று சொன்னால் யார் என்று சொல்லக்கூடிய திராணி இல்லாத நீ இன்றைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு ஒரு வரையறை உண்டா? ஏன் வரையறுக்க முடியவில்லை?
முடியாது. இந்து மதம் என்கிற ஒரு மதமே கிடையாது. இந்தியாவிலே யாருமே இந்துக்களே இல்லையே. இந்துக்களே இல்லாத ஒரு சமூகத்திற்கு, இந்து மதமே இல்லாத ஒரு மதத்திற்கு நீ எப்படி வரையறை பூச முடியும்? நீ எப்படி வரையறை கொண்டு வர முடியும்? எனவே இந்த இல்லாத மக்களுக்கு இந்துக்கள் என்கிற வரையறை சட்டத்திலும் கிடையாது, மதத்திலும் கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி இல்லாத ஒரு மதத்திற்காக, இல்லாத ஒரு இந்துக்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலே நான் கேட்கிறேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை பேசிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு வரைக்கும் வரையறை கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்துக்களுக்கு யார் வரையறை? உச்ச நீதிமன்றம் தான் அதுக்கு வக்காலத்து வாங்க. எப்படி பொது சிவில் சட்டத்திற்கு உச்ச நீதிமன்றம் வக்காலத்து வாங்குகிறதோ அதே போல இந்துக்கள் யார் என்று சொன்னால் அதே உச்ச நீதிமன்றம் தான் வக்காலத்து வாங்க. எப்படி வக்காலத்து வாங்குது? இந்து மதத்தினுடைய சனாதன தர்மம் மீறாத அளவிற்கு வக்காலத்து வாங்குகிறது. மீறாத அளவிற்கு வக்காலத்து வாங்குகிறது. எப்படி தோழர்களே, இங்கே நம்முடைய கேரளாவில் குருவாயூர் கோயிலில் பாடகர் இயேசுதாஸ் அவர் அந்த கோயிலிலே நுழைய வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி நினைக்கிற போது அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்று அந்த கோவில் சட்டம் சொல்கிறது, மத சட்டம் சொல்கிறது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். அந்த இயேசுதாஸ் நீதிமன்றத்திற்கு போகிறார், கேரள நீதிமன்றத்திற்கு போகிறார். நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்து மதத்தை பின்பற்றுவதாக இருக்கிறேன், எனவே எனக்கு இந்த கோயிலுக்குள்ளே நுழைவதற்கான அனுமதி வேண்டும் என்று வழக்கெடுக்கிற போது அந்த வழக்கிலே தீர்ப்பு சொல்கிறார்கள். இந்துவாக ஏற்றுக்கொண்ட ஒருவன் இந்துவாக ஏற்றுக்கொள்ளப்படுவான், எனவே அவனுக்கு அந்த கோயிலிலே அனுமதி வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கிறிஸ்தவராக பிறந்த இயேசுதாசுக்கு குருவாயூர் கோயிலிலே நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்து என்று சொன்னவுடனே அனுமதி இயேசுதாஸ் வழக்கிலே கேரள நீதிமன்றம் வழங்கியது. அதே வழக்கை அப்படியே 1970 திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கிறது. ஐயோ, எங்களுடைய மத கலாச்சாரம் ஒழுகிறது, ஆகம விதிப்படி பார்ப்பனர்களால் அர்ச்சகர்களாக இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது, இது எங்கள் மத சட்டம் சொல்கிறது என்று இந்த பார்ப்பனர்கள் எல்லாம் நீதிமன்றம் சொன்னார்கள். அப்பொழுது இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகளைப் போல அந்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? பிற்படுத்தப்பட்டவனும் இந்துதானே என்று சொல்கிறான், தாழ்த்தப்பட்டவனும் இந்துதானே என்று சொல்கிறான். எனவே இந்துவாக அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அவனுக்கு அர்ச்சகராக வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னார்களா? ஆக அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் என்கிற வழக்கிலே நீங்கள் இந்துக்கள் அல்ல, கோயிலே அனுமதி கிடையாது என்கிற ஒரு தீர்ப்பும், குருவாயூர் கோயிலே இயேசுதாஸ் அவர்களுக்கு ஒரு தீர்ப்பும் நீதிபதிகள் வழங்குகிறார்கள், நீதிமன்றங்கள் வழங்குகிறது. இப்படி என்று சொன்னால் இந்த நீதிபதிகள், இந்த நீதிமன்றங்கள் யாருடைய கருத்தை பிரதிபலிக்கிறார்கள், எந்த கருத்திலே அவர்கள் தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்று ஒரு ஜனநாயக சக்திகளுக்கு கேள்வி வரதா? இப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் தான் இந்து மதத்திற்கும் அடையாளம் சொல்கிறது. இந்து மதத்திற்கும் அவர்கள்தான் தீர்ப்பின் மூலமாக வழங்குகிறார்கள். எனவே இந்த பொது சிவில் சட்டம் என்கிற வகையில் இந்த மக்களை ஏமாற்றுகிற ஒரு முயற்சி நரேந்திர மோடி அரசு கைவிடப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் கேட்கிறேன், இந்த சட்டம் முதலில் இந்தியா முழுவதும் ஒன்றாக இருக்கிறதா? இந்த சட்டம் முதலில் அனைவருக்குமான சட்டமாக இருக்கிறதா? இன்றைக்கு கோவாவிலே இருதார மனம் அங்கே அங்கீகரிக்கப்படுகிறது. கோவாவிலே இருக்கிற இந்துக்கள் இருதார மனம் புரிந்து கொள்ளலாம் என்று அங்கிருக்கிற இந்து மத சட்டம் சொல்கிறது. அதே கேரளாவிலே சில சமூகத்திற்குள்ளேயே இப்பொழுது நாமெல்லாம் தந்தை வழி சமூகம், ஆனால் கேரளாவிலே சில சாதிகள் மட்டும் தாய் வழி சமூகமாக இருந்து கொள்ளலாம் என்று அதே இந்து மதம் அங்கீகரிக்கிறது. ஆக கோவாவிலே ஒரு நீதி, கேரளாவிலே ஒரு நீதி, இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் இந்து சட்டமே மாறுபடுகிறது. அதையெல்லாம் கேள்வியாக இந்து சட்டத்திற்கு எதிராக வைத்தால், இந்து சட்டத்தை மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்று வைத்தால், அப்பொழுது நரேந்திர மோடி வகையாராக்கள், RSS வகையாராக்கள் சொல்கிறார்கள், இந்து சட்டத்தை, இந்து தர்மத்தை நாங்கள் சொல்வதில்லை, இது கடவுள் நமக்கு சொன்னது, இது கடவுள் நமக்கு போட்டது, சுமிருதிகள் ஸ்மிருதிகள் அவர்கள்தான் இந்த சட்டத்தை வகுக்கிறார்கள், அந்த சட்டத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று இதே சனாதன சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், உனக்கு எப்படி இல்லாத சுமிருதியும் ஸ்மிருதியும் இல்லாத கடவுள்களும் இந்து மத கோட்பாடுகளை உருவாக்குகிறார்கள் என்று நீ சொல்கிறாயோ? இல்லாத ஒரு மதத்திற்கு நீ சட்டத்தை வைத்து தந்திருக்கிறாயோ?
எங்கள் மகத்தான தலைவன், எங்க இருக்கிற நபிகள் நாயகம் எங்கள் மக்களுக்காக, எங்கள் மதத்திற்காக ஒரு இறையர் கோட்பாடு வகுத்தால் அந்த கோட்பாட்டை நீ கேள்விக்குள்ளாக்கும் போது நான் இந்து மதத்தை கேள்விக்குள்ளாக்குவதற்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா என்று சொன்னால் இன்றைக்கு நீ மௌனம் தாக்குகிறார். ஆக உன்னுடைய சட்டத்திற்கு ஒரு கேள்வி என்றால் ஒரு முறையாகவும், எங்களுடைய சட்டத்திற்கு கேள்வி கேட்டால் அதற்கு ஒரு முறையாகவும் நீ பதில் சொல்வது என்பது முழுக்க முழுக்க வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் RSS திட்டம். இந்த நாட்டிலே ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே தேசம், இந்துக்கள் தான் இருக்கணும். இந்துக்கள் அல்லாத எல்லோரும் பாகிஸ்தானுக்கு ஓடிவிடுங்கள் ஏற்கனவே சொன்னேன். ஆக இந்துக்களை மட்டுமே வைத்துக் கொண்ட இந்து நாடாக மாற்றுகிற முயற்சிகளை நரேந்திர மோடி அரசு செய்கிறதே, அதனுடைய வடிவம் தான் இந்த பொது சிவில் சட்டம். இவர்கள் கொண்டு வருவது பொதுவான சிவில் சட்டம் என்கின்ற பெயரிலே இந்து மத சட்டத்தை அனைத்து மதத்தவர்கள் மீதும் திணிக்கிற முயற்சியை நரேந்திர மோடி அரசு தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். நிறைய செய்திகளை சொன்னார். திருமுருகன் பேசுகிற போது சொன்னார், ஆகம விதிமுறைப்படி இன்றைக்கு பார்ப்பனர் அல்லாதவர்கள் இங்கே அர்ச்சகர்களாக முடியாது. இப்படி எண்ணற்ற செய்திகளை நம்மால் சொல்லிக்கொண்டே போகலாம். முழுக்க முழுக்க இந்த பொது சிவில் சட்டம் என்கின்ற பெயரில் பேசிட்டே இருக்கும் போதே பொது பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வரும். பொது பல்கலைக்கழக சட்டம் என்ன? முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கான இந்த அலிகார் பல்கலைக்கழகம் ஒரு தன்னாட்சி உரிமையோடு, ஒரு தனித்தன்மையோடு மிகச்சிறப்பாக இயங்கி வருகிற ஒரு நிறுவனம், ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தை இவனுக்கு பாபர் மசூதி அவனுக்கு கண்ணிலே படுகிறது. இஸ்லாமியர்களுடைய நிறுவனங்கள் இவனுடைய கண்ணிலே படுகிறது. இஸ்லாமிய மதவாதிகள், மதத்தை சார்ந்தவர்கள் இவனுடைய கண்ணிலே படுகிறார். ஆக முழுக்க முழுக்க அந்த அலிகார் பல்கலைக்கழகம் அதனுடைய தனித்தன்மையை சிதைப்பதற்காகவே பொது பல்கலை சட்டம் சொல்றேன். அந்த பொது பல்கலை சட்டமும் இந்த பொது சிவில் சட்டமும் ஏற்கனவே கொண்டு வந்தாரே, ஒரே வரி, நாடெங்கும் ஒரே வரி. இப்படி இந்த நாட்டை முழுவதும் ஒரே மக்களாக, ஒரே நாட்டினுடைய குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை நரேந்திர மோடி அரசு முழுக்க முழுக்க தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த சதியை, நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்த இந்த சதியை எங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது. எங்க இருக்கக்கூடிய இந்துத்துவ கருத்தாக்கம் நம்மளை பிரித்தாள முயற்சிக்கிறது என்கிற நிதர்சனமான உண்மையை எனக்கு முன்னால் பேசினார்கள். நமக்கு கிடைச்ச ஒரே ஆண்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கோவையில் சசிகுமார் என்கிற ஒரு மதவெறியன் படுகொலை செய்யும். சசிகுமார் என்கிற மதவெறியன் கோவையில் படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட ஒரே இரவு 5000க்கும் மேற்பட்ட மதவெறியர்கள் அங்கு எப்படி தர முடிந்தது? 5000க்கும் மேற்பட்டவர்கள் திறந்தால் அவர்கள் 12 கிலோமீட்டருக்கு எப்படி பேரணி போக அனுமதி வழங்கினார்கள்? அப்படி 5000 பேர் இஸ்லாமியர்களுடைய வீதிகள் வழியாக, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வீதிகள் வழியாக ஊர்வலம் போனால் அங்கே மதக்கலவரம் நடக்கும் என்று உளவுத்துறைக்கு தெரியாதா? மிக மிக முக்கியமாக தெரிந்தும் 5000 பேர் திரள்வார்கள் என்று தெரிந்தும் அந்த சசிகுமார் பிணத்தை 12 கிலோமீட்டர் எடுத்துச் சென்றால் கலவரம் வெடிக்கும் என்று தெரிந்தும் உளவுத்துறை மௌனம் காத்திருக்கிறது, காவல்துறை மௌனம் காத்திருக்கிறது. ஆக உளவுத்துறையும் காவல்துறையும் கையை கட்டிக்கொண்டு அந்த மதவெறியர்களுக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த விளைவாக அங்கே இஸ்லாமியர்களுடைய கடைகள் எல்லாம் சூறையாடப்பட்டன, இஸ்லாமியர்களுடைய உடைமைகள் குறிவைத்து சூறையாடப்பட்டன. நான் கேட்கிறேன், அந்த சசிகுமார் கொலை செய்யப்பட்டாரே, இஸ்லாமியர்களுடைய அந்த உடைமைகள் எல்லாம் சூறையாடப்பட்டதே, இஸ்லாமியர்களுடைய உடைமைகளை சூறையாடியதற்கு எத்தனை பேரை கைது செய்தாய்? நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சசிகுமாருக்காகவே பேசுகிறேன். சசிகுமாருடைய கொலையை யார் செய்தது என்று காவல்துறை கண்டுபிடித்ததா? உளவுத்துறை கண்டுபிடித்ததா? அது எப்படி தொடர்ச்சியாக மதவெறியர்கள் சாகிற போதெல்லாம் மௌனம் காக்கிறாய்? அதையே நீயே அரசியலாக்குகிறாய். பார்த்தீர்களா பார்த்தீர்களா, மதவெறியர்கள் சாகிறார்கள், குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை, காவல்துறை எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று நீயே எப்படி பேச முடிகிறது? நான் சொல்லுகிறேன், இங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன், எங்க இருக்கிற ஹெச் ராஜா, எங்க இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்கிறேன், காவல்துறைக்கு தெரிந்து, உளவுத்துறைக்கு தெரிந்து இந்த மதவெறியர்கள் எல்லாம் மதக்கலவரத்தை உருவாக்குவதற்காக நீங்களே திட்டமிட்டு செய்த கொலையாக இருக்கக்கூடாதா என்கின்ற
இந்து மத சட்டத்தை அனைவரும் ஏற்க முயற்சியை நாங்கள் மறுக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இதிலே தலித் சட்டம் இருக்கலாமா? மதசார்பற்ற நாட்டிலே பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் சரிதானே என்கின்ற RSS வாதம், பிஜேபி வாதம் இந்துக்களையே ஏற்க வைக்கிறது. தோழர்களே, இங்கேதான் இந்து மதவெறிகளை நாம் அடையாளம் காண வேண்டும். இன்றைக்கு மதசார்பிலேயே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் அமைப்பு சட்டம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. தலித்துகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனைவரும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற போது இந்தியாவை ஒரு மதசார்பற்ற நாட்டில் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது சரியாது என்று சொன்னால் நான் கேட்க விரும்புகிறேன், இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடா? எந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் இது மதசார்பற்ற நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்குகிற போதும் இது மதசார்பற்ற நாடு என்று சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 1976 ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தத்திலே தான் இந்தியாவை ஒரு மதசார்பற்ற சோசலிச ஜனநாயக குடியரசாக அமைப்பதற்கு உறுதிப்படுவோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக 76 கூட இது மதசார்பற்ற நாடு என்று சட்டம் ஏற்கவில்லை. ஆக இந்தியாவிலே அரசியலமைப்பு சட்டத்திலே இது ஒரு மதசார்பற்ற நாடாக இல்லை. பின்னால் மதசார்பற்ற என்றால் நாம் என்ன பொருள் கொள்கிறோம்? காந்தி தான் சொல்வார், சர்வ தர்ம சமபாவ என்று சொல்வார். அந்த சர்வ தர்ம சமபாவ என்றால் என்ன? எல்லா மதத்தையும் சமமாக பார்ப்பது. இது யார் சொன்னது? காந்தி சொன்னது. காந்தியா இந்து மத வெறித்தனத்தில் வேண்டுமானால் காந்திக்கும் இங்க இருக்கிற கோச்சைகளுக்கும் வேறுபாடு இருக்கலாமே ஒழிய 2 பேரும் மத வெறியர்கள் என்பதிலே தமிழ் புலிகள் கட்சி உறுதியாக இருக்கிறது. அந்த மத வெறியரான காந்தி தான் சர்வ தர்ம சமபாவ, இதுதான் மதசார்பின்மை என்று சொல்கிறார். அந்த மதசார்பின்மை என்பதற்கு எல்லா மதங்களையும் சமமாக பார்ப்பது என்று பொருள். இப்படித்தான் மதசார்பின்மை என்பதற்கு பொருளாக நாம் கருதுகிறோம். ஆனால் மதசார்பின்மை என்பது அப்படி அல்ல. தந்தை பெரியார் சொல்கிறார், ஒரு பத்தினியை பார்த்து தன்னுடைய கணவனை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டுமோ அப்படி எல்லா ஆண்களையும் பார்த்துக் கொண்டால் அவள்தான் சிறந்த பத்தினி என்று சொல்லுவது எவ்வளவு நகைப்புக்குரியதோ அதை போல மதசார்பின்மை என்பது எல்லா மதத்தையும் சமமாக பார்ப்பது என்பது சொல்வதற்கு சமம் என்று தந்தை பெரியார் மதசார்பின்மை குறித்து கருத்து சொல்கிறார். அப்படி என்றால் மதசார்பின்மை என்றால் என்ன? அதிலே அம்பேத்கர் பார்வையும் தந்தை பெரியார் பார்வையும் ஒன்றாக இருக்கிறது. மதசார்பின்மை என்றால் மதசார்பற்ற அந்த தன்மை என்று சொன்னால் மதத்திலே அரசு தலையிடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. மதத்திலே அரசு தலையிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, மதம் என்பது ஒரு தனி மனிதனுடைய உணர்வு, அவ்வளவுதான். அரசியலுக்கும் அரசுக்கும் மதத்திற்கும் தொடர்பே இருக்கக்கூடாது என்று இதுதான் மதசார்பின்மை என்று தந்தை பெரியார் அம்பேத்கர் முன்மொழிகிறார்கள். அந்த மதசார்பின்மை இந்தியாவிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்தியாவிலே ஒரே சாதி இருக்கிறதா? ஒரே மதம் இருக்கிறதா? ஒரே பண்பாடு இருக்கிறதா? ஒரே கலாச்சாரம் இருக்கிறதா? இப்படி பண்பாடு இல்லாத, கலாச்சாரம் இல்லாத, சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சிதறந்து கிடக்கிற இந்தியாவிலே ஒரே சட்டம் பொருந்தாது. ஒரே மக்கள் இல்லை, ஒரே நாடு இல்லை. இங்கே எங்களுடைய பல்வேறு செய்திகள் சொல்லலாம். இந்தியா என்கின்ற ஒரே நாடை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கிற மோடிக்கு நான் சொல்கிறேன், இந்தியாவை ஒவ்வொரு தேசிய இனங்களுடைய விடுதலை காற்று சுவாசிக்கிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவிலே பல தேசிய இனங்கள் சுக்குநூறாக உடைய இந்து மதமே வழிவகுக்கும். எனவே இது போன்ற இந்த செய்திகளை மதசார்பின்மை என்பதற்கான செய்திகள் எல்லாம் இந்தியாவிலே பொருந்தாது, இந்தியாவிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. உலக நாடுகளிலே இருப்பதையெல்லாம் இங்கே முன்னுதாரணம் காட்டுகிறார்கள். தோழர்களே, இன்றைக்கு பல்வேறு செய்திகள், இன்றைக்கு உலக நாடுகளிலே மதசார்பின்மை பல நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. சீனாவிலே, ரஷ்யாவிலே, சோசியலிச நாடுகளிலே சமூக வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மதம் என்பதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று சீனாவிலே, ரஷ்யாவிலே அதை போன்ற சோசியலிச நாடுகளிலே மதம் சமூக வாழ்க்கையின் ஒரு அங்கம் அல்ல என்பது அந்த நாட்டினுடைய கூற்று. அமெரிக்காவிலே, பிரான்சிலே அரசு விவகாரங்களிலே மதம் தலையிடக்கூடாது என்பது அந்த நாட்டினுடைய கூற்று. பிரான்சிலே கல்வித்துறையிலே மதம் தலையிடக்கூடாது என்று கூற்று. எல்லாவற்றுக்கும் மேலாக மெக்சிகோ ஒரு நாடு, அங்கே மதவாதிகள் தேர்தலிலே பங்கெடுக்கவே முடியாது. அதை விட ரொம்ப முக்கியம், மதவாதிகள் ஓட்டுரிமையே கிடையாது.
பல துருக்கி, எகிப்து உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிற நாட்டிலேயே மதத்தை சட்டமாக, மதத்தை அரசு ஏற்கிறதமாக இல்லை. அங்கே கூட அரசியலிருந்து மதம் விளக்கப்படுகிறது. இப்படி மதசார்பின்மை என்பது பல நாடுகளுக்கு நாடு வேறுபடுகிற போது பல்வேறு தன்மை கொண்ட இந்தியாவிலே பொது சிவில் சட்டம் பொருந்தாது. இந்த பொது சிவில் சட்டம், பொது பல்கலைக்கழக சட்டம், ஒரே வழி என்கின்ற பல்வேறு நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே இந்து மதவெறியர்களுடைய நாடாக, இந்துக்களுடைய நாடாக இந்தியாவை மாற்றுகிற முயற்சியிலே நரேந்திர மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. இன்னும் வெளிப்படையாக ஒரே வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நரேந்திர மோடி ஆட்சியினுடைய அடிப்படையாக இருக்கிற RSS இயக்கத்துடைய கருத்து, RSS இயக்கத்துடைய அடிப்படை கருத்து ராமராஜ்யம் அமைக்க வேண்டும் என்பதுதான். தோழர்களே, ராமராஜ்யம் என்றால் என்ன? ராமனுடைய ஆட்சி எப்படி நடந்ததோ அதே போல இந்தியாவில் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ராமர் ஆட்சி எப்படி நடந்தது? ராமன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு பார்ப்பனுடைய மகன் இறந்து விடுகிறான். அந்த பார்ப்பனுடைய மகன் இறந்து விடுகிறான். அந்த மகனை தூக்கி கொண்டு வந்து ராமனிடத்தில் அந்த பார்ப்பான் போட்டுவிட்டு, ராமா பார்த்தீர்களா, உங்கள் ஆட்சியிலே பார்ப்பன குழந்தைகள் செத்து வருகிறார்கள், இது உங்கள் ஆட்சியில் ஏற்பட்ட கோளாறு, குறைபாடு என்று முறையிடுகிறார்கள். உடனே பக்கத்தில் இருக்கிற நாதர் சொல்றார், ஆமாம் ராமா, உங்களுடைய ஆட்சியிலே குறை நடந்து விட்டது, எனவேதான் பார்ப்பன குழந்தைகள் சாகிறார்கள். என்ன குறை என்று கேட்டால், சமூகம் என்கிற ஒரு சூத்திரன் கடவுளை நேரடியாக வணங்கிவிட்டான். சூத்திரர்கள் கடவுளை நேரடியாக வணங்கக்கூடாது, இது உங்கள் ஆட்சியை நடந்த மிகப்பெரிய அநீதி, எனவே உடனே சமூகனை கொலை செய்து விட வேண்டும் என்று நாவலர் சொல்ல, ராமன் கடவுளை வணங்கிய ஒரே காரணத்திற்காக சமூகனை கொலை செய்கிறான். இதுதான் ராமர் ஆட்சி. அது மாத்திரமல்ல, ராமனுடைய மனைவி என்று சொல்லப்படுகிற கண்ணகி ராவணனால் கடத்தி செல்லப்படுகிறது. அங்கிருந்து மீண்டும் கொண்டு வருகிறார்கள். ராவணனிடத்தில் அவர்கள் ராவனுடைய மனைவி சீதை அவர்களை கடத்தி கொண்டு போய் விடுகிறார்கள். மீட்டுருவாக்கம் கொண்டு வருகிற போது அந்த சீதை கற்புள்ளவளா இல்லையா என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தீயை விதிக்க வேண்டும் என்று ராவன் கட்டளை கொடுத்தார். ஆக சூத்திரர்கள் கடவுளை வணங்கக்கூடாது, வணங்கினால் கொலை செய்யலாம் என்பதுதான் ராமராஜ். பெண்கள் என்று சொன்னால் கற்புள்ளவளாக இருக்கிறார்களா இல்லையா என்று ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ராமராஜ். இப்படிப்பட்ட ராமர் ஆட்சி இந்த நாட்டிற்கு தேவையா என்பதை நம்முடைய சொந்தங்கள் புரிதாக வேண்டும். ராமனே பிறந்தானா இல்லையா என்று வேறு வரலாம். அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை சொல்லிட்டே போக, இப்படி ராமன் என்கின்ற ஒரு அயோக்கியனுடைய ஆட்சி இந்தியாவிலே நிறுவ வேண்டும் என்று சொன்னால் அது அயோக்கியர்கள் கொண்டு வருகிற திட்டம். எனவே ராமர் என்கின்ற அயோக்கியனையும் அவரை தூக்கி பிடித்து வருகிற குரங்குகளான நரேந்திர மோடிகளையும் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டிய நேரம் வெகு நேரங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்தாக வேண்டும். இப்படி எண்ணற்ற செய்திகளை சொல்லலாம். எனவே தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதும், இங்க இருக்கிற உழைக்கும் மக்கள் மீதும், இஸ்லாமியர்கள் மக்கள் மீதும் இந்து சனாதன தர்மத்தை திணிக்கிற முயற்சியை மேற்கொள்கிற நரேந்திர மோடி ஆட்சிக்கு எதிராக, இந்து மனுதர்ம தர்மத்திற்கு எதிராக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒரு அணியாய் திரண்டு உழைக்கும் மக்களை பாதுகாப்போம். இங்கு இருக்கக்கூடிய இந்துத்துவத்தை கருவறுக்க அம்பேத்கரிய கருத்துக்களை, பெரியாரிய கருத்துக்களை உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லி மாநாட்டை நிறைவு செய்கிறேன்.